Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard, second term, lesson 5. பாடம் 5 ஓடி விளையாடு பாப்பா பார்க்க போகிறோம். பக்கம் 26. கவனிங்க சில்ட்ரன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா எழுதியது யாரு? பாரதியார். அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கவிதையில், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. குழந்தைங்க என்ன பண்ணணும்? ஓடி ஆடி விளையாடணும், ஓய்வு எடுத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றாரு. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. கூடி விளையாடணும், சேர்ந்து தான் விளையாடணும், தனித்தனியாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கூடி விளையாடணும். குழந்தைய வையாதே அப்படின்னா திட்டாதே. குழந்தைய திட்டுறது, நீ எதுக்கு எங்கள் கூட சேர்ந்து விளையாடுற, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்ததும் நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுனா நம்ம நல்ல நல்ல பாடல்களை கேட்கணும், நல்ல நல்ல பாடல்களை, கவிதைகள் அந்த மாதிரி பாடணும். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலையில் படிக்கணும், அதே போல் நம்ம சாயந்தரத்தில் விளையாடணும், மாலையில் விளையாடணும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? வழக்கத்தை கொண்டு வரணும். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள், நீ இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜாதியை பற்றி பேசக்கூடாது. குலத்தை பற்றியும் சொல்லக்கூடாது. நீ தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், அது ஒரு பாவம். நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நீதி உயர்ந்தமதி கல்வி, கல்வி தான் நமக்கு பெரிய செல்வம். அன்பு நிறைந்த உடையவர்கள் மேலோர். அன்பு அறிவு இதெல்லாம் வைத்தவங்க தான் யாரு? மேலோர், நமக்கும் மேலானவர் அப்படின்றாங்க. யாரு சொல்றாங்க? சுப்பிரமணிய பாரதியார். அகைன் பாடலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். சுப்பிரமணிய பாரதியார். பயிற்சி, படித்து பழகுவோம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. கூடி விளையாடு, குழந்தையை வையாதே. கனிவு கொடுக்கும் சாதிகள் இல்லை, உயர்ந்த மதி. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். விளையாடு, வையாதே, கனிவு, உயர்ந்த மதி. குழந்தை, அன்பு, படிப்பு, பாட்டு. பாடலில் உள்ளபடி பொருத்துவேன். பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வச்சு நம்ம இப்போ பொருத்துறோம். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, அப்போ பாட்டு. காலையில் என்ன பண்ணணும்? படிப்பு. மாலை விளையாட்டு. சாதிகள் இல்லை, அன்பு நிறைய உடையவர் மேலோர். பேசுவோம் வாங்க. இப்பாடலில் பாரதியார் என்னென்ன கூறுகிறார்? பாரதியார் என்ன சொல்றாரு? ஓடி விளையாடுங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காதீங்க. கூடி விளையாடுங்க, குழந்தைய திட்டாதீங்க. காலையில் எழுந்ததும் படிக்கணும், நல்லா பாட்டை கேட்கணும், மாலையில் விளையாடணும், அந்த மாதிரி வழக்கப்படுத்திக்கணும். சாதிகள் அந்த மாதிரி வேறுபாடு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா அன்பு அறிவு இதெல்லாம் உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். அடுத்த பக்கம் பாருங்க. செய்வேன் செய்வேன் செய்ய மாட்டேன், வரைந்து காட்டுவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த பிக்சரில் நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த மாதிரி எமோஜியை போட போகிறோம். லிசன்.
இப்போது இந்த மாதிரி ஹேண்டிகேப் பாயை பால் வந்து கொடுக்காம ஏமாத்துறாங்க. அப்படி பண்ணலாமா? நாமளும் அவங்க கூட சேர்ந்து தானே விளையாடணும். அதானே பாரதியாரும் சொல்லியிருக்காரு, கூடி விளையாடணும்னு. அப்போது இது என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சிம்பிளாக போடணும். இதை வந்து ஹாப்பி ஃபேஸாக இதை போடணும். இது சேட் ஃபேஸ், இது ஹாப்பி ஃபேஸாக போடுங்க. ஓகேவா சில்ட்ரன்? இதை பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இந்த மாதிரி என்ன பண்ணணும்? கூடி விளையாடணும். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? எட்டிலாம் உதைக்கக்கூடாது. அப்போது இதை வந்து ஹாப்பின்னு போடணும், இது வந்து சேட்னு இந்த மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம என்ன பண்ணணும்? பால் தனித்தனியாக என்ன பண்ணக்கூடாது? வேறுபாடு பண்ணக்கூடாது. சேர்ந்து தானே விளையாடணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி போடுங்க. இதை வந்து ஹாப்பி ஃபேஸாக போடுங்க. ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதா? சொற்களை உருவாக்கி எழுதுவோம். இங்கேவே கொடுத்துருக்காங்க சொற்கள், ழை, தா, மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? மழை, தழை அப்படின்னு எழுத போகிறோம். இப்போது இங்கே கொடுத்துருக்க சொற்களை நீங்கள் எழுத போகிறீங்க. எடு, சுடு, ஏடு, எடு, சுடு, சுடு. இங்கே என்ன இருக்குது வேர்ட்ஸ் பாருங்கள். இலை, கலை, துணி, மணி. எழுதிக்கோங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட் பாருங்கள். காய், வாய், கண், மண். எழுதிட்டீங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள், பக்கம் 29. சரியான தொடருக்கு குறியிடுவோம். இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். இப்போ நீங்கள் எதை வந்து டிக் பண்ணுவீங்க பாருங்கள். மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே அழகானவை. பூந்தோட்டத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே உள்ளன. பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. பூந்தோட்டத்தில் உங்களுக்கு எல்லா கலரும் தானே இருக்கும் பூந்தோட்டத்தில். அப்போ பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன டிக் பண்ணுங்க. கோமதி, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். இந்த முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துக்கள். கோமதிக்கு ஓடத் தெரியாது. கோமதி வேகமாக ஓடுவாள். கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. நாம் என்ன சொல்லணும்? கோமதிக்கு என்ன ஓட்டப்பந்தயம்னா வெற்றி பெறுவாள். அப்போ கோமதி வேகமாக ஓடுவாள் டிக் பண்ணுங்க. அமுதா, நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை. அமுதாவுக்கு நன்றாக பாடத் தெரியாது. ஆனந்திக்கு அமுதாவின் பாடல்களை கேட்க பிடிக்காது. அமுதா நன்றாக பாடுவாள். அமுதா என்ன பண்ணுவாள்? நல்லா பாடுவாள். அப்போ அமுதா நன்றாக பாடுவாள் டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், பிடித்ததை வரைவேன். உங்களுக்கு பிடிச்சதை இதில் வரைங்க. ஃப்ளவர், ஃப்ரூட், வெஜிடபிள், காய்கறி இல்லை படங்க ஏதோ ஒன்றாலும் வரையலாம். இதில் ஒன்றுபட்டதை இணைத்து வேறுபட்டதை வட்டமிடுவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக லைன் போட்டுட்டு மற்றதை வந்து ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? வட்டமிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார், இங்கே வந்து ஏரோப்ளைன். அப்போ நம்ம இங்கே ஏரோப்ளைன் அவங்களே கொடுத்து வச்சுருக்காங்க லைன். அப்போ மற்றதை நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். புரிஞ்சுதா சில்ட்ரன்? இங்கே மேலே பாருங்கள், இது ஹெலிகாப்டர், ஃபேன் இருக்கா? அப்போது அதையும் சர்க்கிள் பண்ணணும், இதையும் சர்க்கிள் பண்ணணும், ராக்கெட்டையும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஹெலிகாப்டர் லைன் போட்டாச்சு. ஜேசிபிக்கு லைன் போட்டாச்சு. மற்றது எதுவுமே ரெண்டுமே என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ராக்கெட் மேட்ச் பண்ணிட்டோம். ட்ரெயின் மேட்ச் பண்ணிட்டோம். மற்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். பண்ணிட்டோமா சர்க்கிள்? ஓகே, புரிஞ்சுதா சில்ட்ரன்? வாகனத்திற்கு உரிய விலங்கு எது? எழுதி காரணம் கூறுவோம். மேலே என்ன கொடுத்துருக்காங்க? மான், பூனை, புலி, வரிகுதிரை, ஒட்டகச்சிவிங்கி, சிறுத்தை. இந்த 6 கொடுத்துருக்காங்களா வார்த்தைகள்? இந்த 6 வார்த்தைகளை இங்கே பொருத்தணும். முதலாவது பாருங்க, எந்த மாதிரி இருக்குது? வரி குதிரை. வரி-கு-தி-ரை, வரி குதிரை. இது ஒட்டகச்சிவிங்கி. O-I-T-T-G
சிவிங்கி ஒட்டகச் சிவிங்கி. பூனை பூனை பூனை. சிறுத்தை சிறுத்தை சிறுத்தை. புலி புலி. மான் மான். சில்ட்ரன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.